ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ் ஸ்டார். நம்ம இப்போ டேங்கோட மைட்டேயோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட். ஃபைனலி இந்த எஃப்எம் நான் போட்டுட்டேன்டா. எனக்கு இப்போ தான் மனசு வந்திருக்கு வாய்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சாரிடா இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஸோ மைட்டே ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் தான். நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். சீசன் 1 மாதிரி இருக்காது. சீசன் 2 வந்து ஹாப்பி எண்டிங் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, என்ன பார்த்துருந்தோம்டா, எனக்கே மறந்து போச்சு எப்போ போட்டது இது. லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றது டேவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை ஜிமின் கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது டேவும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவன் செம்மக்காண்டாயிருப்பான். சரி, நம்ம அதில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் கையை கட்டிட்டு செம்ம கோமா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஜிமின் தான், என்னடியும் இப்போ உனக்கு பிரச்சனை, யார் அவ வந்துட்டாயும் அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சிட்ருக்கா. அவனும் நான் உள்ளே வந்ததுக்கு ஏன் உள்ளே வர, நாங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்றான். அவன் தான் கூப்பிட்டான், அவனே துரத்தி விட்றான். என்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில்? அப்போ நான் மனசில் நான் இல்லையா அவன் மனசில்? அயன் என்னடி க்யூட்டாக பண்ணுறன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்ருக்க? டே அண்ணா, உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. சரிங்க மேடம், சொல்லுங்கள், இப்போ அவன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணான்னு வீரவசனெல்லாம் பேசினேன். ஜிமின், என்ன என்ன மரியாதை குறையுது? டே அண்ணா, சொல்லுங்கள். உனக்கு அவன் இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு அவன் வேணும். எனக்கு கேட்கல, என்ன சொன்ன? டே அண்ணா, ஒருத்தர் தானே சொல்லுவேன். எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாமலாம் நான் இருக்க முடியாது. இப்போது ஜிமின் அதை கேட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அவன் ஃபோன் எடுத்துகிட்டு, டேய் மச்சான், கேட்டுச்சா மச்சான் என் தங்கச்சி சொன்னது? வா வா வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ நீங்கள் என்னன்னே தெரியாத மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. என்னடி? ஃபோனில் யார்? உன் புருஷன்தான். அவர் கேட்டுட்டு இருந்தாரா? ஆமாம், வேணா நீ பேசினது கேட்டுட்டு தான் இருந்தான். இப்போ வந்துடுவான். ஸோ பி ஹாப்பி. நான் போயிட்டு வரேன். அண்ணா, எங்கே போகிறேன் என்னை விட்டுட்டு? அப்புறம் என்ன, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண சொல்கிறியா? ஓடியே போயிரு, நான் யாரை பார்க்க போகிறேன். யார்? அந்த சுகா தானே? டேய் ஃபாய் முடு. அண்ணா எனக்கு தெரியும் அண்ணா, மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் போயிடுறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி இந்த அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஒரு சவுண்டு கொடுக்குறான். நீங்கள் அது டயம் வந்துட்டீங்களா? வாங்க மேடம். ஒரு வழியாக இப்போவாது ஒத்துக்கிறீங்களா? இல்லை நான் அப்படியே கிளம்பட்டா? இல்லை இப்போயாவது என்கிட்ட லவ்வை சொல்லுவீங்களா? டயம் சொல்லுவியா மாட்டியா? சொல்கிறேன் சொல்லு. டக்குன்னு சொல்லுனா எப்படி சொல்கிறது? நீங்கள் கண்ணை மூடுங்க. ஏன்டி கண்ணை மூடுங்க? சரின்னு சொல்லிட்டு இப்போது டேம் கண்ணை மூடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. இப்போ டயம், பையன் சொல்லுவியா மாட்டியாடி, எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே கை கால்லாம் உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. அவங்க கையை போட்டு பசஞ்சிட்ருக்கீங்க. அப்போ டைம் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கிட்ட வரான். நீங்கள் ரொம்ப அப்படியே உங்களுக்கு மூச்சு வாங்குது டைம் கிட்ட வர. இப்போ டைம் அப்படியே பிடிச்சி உங்களை இழுக்கிறான். அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் டைம் அப்படின்ற மாதிரி அப்படியே அவனை அப்பனி பார்க்குறீங்க. என்னடி போதுமா? டயம் எனக்கு ஷையாக இருக்கு டயம். ஷையாக இருக்கா? சரி, நீ தான் சொல்ல மாட்ட, நான் சொல்கிறேன்.
இப்போ டைம் அவங்க ஐயா பார்த்துட்டு சரி நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். டைம் வாய மூடு, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் அவங்க ஐயை மட்டும் பார்க்குறான். நீங்களும் டைமோட ஐயை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. சாரி வயன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அண்ட் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அதுக்கெல்லாம் நான் டைம் தர மாட்டேன். ஒரு செகண்ட் கூட என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். உன் மேலே நான் இவ்வளோ க்ரேஸ் ஆவேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் உன்னை முன்னாடியே பார்க்கல, ஏன் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. ஸோ ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டயங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. டயம் அதை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல, அப்படியே அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் விட்டு டயம் என்ன பண்ணுறீங்க, மூடிட்டு ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இவ்வளோ நாள் ஏண்டா உங்களை பார்க்கல அப்படின்ற ஒரு அக்ரெசிவில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. இப்போது உங்களால் சுத்தமாக மூச்சு விட முடியல. அப்போ டயாங்கோட ஷோல்டர் டேப் பண்ணுறீங்க. அப்போது தான் அவன் ரிலீஸே பண்ணுறான். 2 பேருக்கும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. டயாங் சொல்லுடி, ஐ லவ் யூ டூ. இந்த மாதிரி 2 பேருக்கும் இடையில எந்த கேப்பும் வரக்கூடாதுடி. உனக்குள்ளே நான், எனக்குள்ளே நீ, நம்ம 2 பேரும் மட்டும் கடைசி வரையும் இப்படியே இருந்துடலாண்டி. ஐம் ரியலி சாரிடி அம்மா, உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? இல்லை டயாங். ஏண்டி என் மூஞ்சிலே அடிச்சு நான் லவ் பண்ணுறேன் டயாங்னு சொல்லியிருந்தா உன் பின்னாடியே நாய் மாதிரி வந்திருப்பேனேடி. உங்கள் ஹாப்பினஸ் தான் என் ஹாப்பினஸ் டயாங். ஸோ உங்களுக்கு எது ஹாப்பினஸோ அதானே நல்லா பண்ண முடியும். ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வரதுக்கு பேர் லவ் கிடையாது டயாங். தானாக வரணும் டயாங், அதான் லவ். அதனால தான் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய லவ் புரியும்னு நினச்சேன். புரிஞ்சிடுச்சு. என்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அது போதும். என் பொண்டாட்டி என்னையிலேருந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தா? டயாங் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இது ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்குது. வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன், மன்னிப்பாயா அன்பே. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. டயாங் உங்களை ஒரு டைட் ஹக் பண்ணி ஐம் ரியலி சாரி டி, லவ்வை புரிஞ்சுக்கல, ஐம் ரியலி சாரி. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. இனிமேலும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுவேன்டி. நீ இனிமேல் என்னோடது. நான் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன்டி. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். என்னை விட்டு மட்டும் நீ போயிடாதடி. என்ன டைம் எப்படி பேசுகிறீங்க? நான் எப்படி போவேன்? நான் அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங்கோட செஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. டயாங் சரி வாப்பலாம். எங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது இந்த சைடு என்னடியும் உன் பிரச்சனை? நீ தான் என் லவ்வை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற. இந்த சீசனே முடிய போகுது. இங்கே டயாங் வாயின் கூட சேர்ந்துட்டாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற? மியாவ் சீசன்லேயே என்னை வச்சு செய்கிற. இதுலையாச்சும் நம்ம லவ் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் என்னை ஓட விடுற. என்ன ஜேக்கு இப்படி பண்ணுற? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? இவ ஆரம்பிச்சிடாடா. அதனால் அந்த சீசன்லேயே வச்சு செஞ்சுருக்கணும்டி. என்ன ஒன்றும் இல்லை. என்ன ஜேக்கு இப்படி பண்ணுற? நான் குக்கி சொல்கிறேன், அப்போயாவது நான் லவ் பண்ணுவியா? முடியலை. குக்கி
குக்கி லவ் யூ குக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு போயிட்டுருக்கு. இப்போது இந்த சைடு இங்கே பாரு, நான் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை. நம்ம என்ன பண்ண எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் லவ் பண்ணுறேன், நீனும் என்ன பண்ணணும், ஓகேவா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் ஜிமின் தான். ஜிமின் என்ன பேசிகிட்ருக்க நீ? என்னடா அப்போ என்னை பிடிக்கல உனக்கு? என் பிடிக்கும், அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு? நான் ஒன்றை பண்ணுறேன், நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் ஷுகா கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஷுகா ஜிமின் வேணாமே. என்னடா வேணாம்? என்ன வேணாம்? நீனும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைட் போயிட்டுருக்கு. டயாங் உங்கள் வீட்டு முன்னாடி தான் வண்டியை நிப்பாட்டுறான். நீங்கள் டயாங் இங்கே எதுக்கு வந்தோம்? ஏன் தெரியாதா என்ன? என்ன? நான் லவ் பண்ணுற மேட்ரு வீட்டில் சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டயாங் இப்போவே வேணாமே. என்ன இப்போவே வேணாமே? லவ் பண்ணுறல. அதுக்கு என்ன? அதுக்கு என்னாலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நீ எதுக்கு? எப்போ பாரு அந்த நினைப்பில் இருக்கக்கூடாது. நான் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஓ சரி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஆண்டி டயாங் எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நல்லாச்சு. என்னப்பா இந்த சைடு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நானும் இன்னும் லவ் பண்ணுறோம். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அயன் என்னதெல்லாம் உனக்கே தெரியும் இல்லைம்மா. என்ன தம்பி இப்போ தான் உனக்கே புரிஞ்சுதா? சந்தோஷம், இரு உங்கள் அப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மா கேஷுவலாக போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ டயாங் உங்களவே புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடி நடக்குதுங்க? நான் உங்களை லவ் பண்ணுறது உங்களை தவிர இங்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் லேட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இப்போ டயாங் இன்னொரு சோஃபாவில் போய் உக்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டயாங்கோட அப்பா உள்ளே வந்துட்டு டயாங்கை கோவமாக பார்த்துட்டு அவரை காதை அப்படியே பிடிச்சி திருகிறாரு. வலிக்குதுப்பா. என்னப்பா ஏன் படிக்கிறீங்க? ஒரு பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா, அது உனக்கு தெரியலையாடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. பா வலிக்குதுப்பா. இப்போவாது புரிஞ்சுதே. உன்னெல்லாம் என்னடா பண்ணுறது? பாப்பா நானும் லவ் பண்ணுறேன்தான்ப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அங்கே போய் உக்காந்துக்கிறான். சரி சொல்லுங்கள் சம்மந்தி, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இந்த நாயை சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. அப்போ டயாங் இதெல்லாம் பார்க்க உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு தெரியல. எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வேணால் போனஸ் பார்ட் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ இந்த பார்ட் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு நான் டயாங்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஜிம்னோட எஃப்எஃப் இன்னும் ஒரு 2 பார்ட்டில் முடிஞ்சிடும்டா. ஸோ ஷுகா விமென் குக் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. தென் என்லெஸ் பென்ஜேக்கே வருது. இந்த 3 தாண்டா இனிமேல் வரும். இனிமேல் எந்த நியூ எஃப்எஃப்பும் வராது போங்க. அடுத்த ஜின் அண்ணாக்கு எஃப்எஃப் இருக்குது, போயிட்டுருக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தென் OT7 எஃப்எஃப்பும் போயிட்டுருக்குடா. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேடா, அப்போ பாய், லவ் யூ, சாப்பிட்டு தூங்குங்க, டாடா.